SpaceX ராக்கெட் மூலமாக ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட வீரர்கள் நேற்று இந்திய நேரப்படி நண்பகல் 12:01 மணிக்கு புறப்பட்டிருந்த நிலையில் தற்போது சர்வதேச ISS உடன் டாக்கிங் செய்யும் பணிகள் தற்போது தொடங்கப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை முடிய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரகுமான் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கார வழங்குவதற்காக. சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்போ டாக்கிங் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெறக்கூடிய காட்சிகளை நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா 4லிருந்து 4:30 மணிக்குள்ளாக இந்த டாக்கிங் செயல்பாடுகள் முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டாக்கிங் முடிந்த பிறகாக இவர்களுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்க போது, என்னென்ன ஆய்வுகளை இந்த வீரர்கள் செய்ய இருக்கிறாங்க சார்? பூமியில் இருந்து புறப்பட்ட 28 மணி நேரம் கழித்து டிராகன் விண்கலமானது சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் சென்றடைந்திருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தினுடைய ஹார்மனி மாடியூல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தான் தற்பொழுது இந்த டிராகன் விண்கலமானது டாக் ஆகி இருக்கிறது. அந்த டாக் ஆகக்கூடிய அந்த காட்சிகள் என்பதை நாம் சற்று முன் திரையில் பார்த்தோம். ஒரு 400-600 மீட்டர் தொலைவுக்கு வந்த பிறகு இந்த டிராகன் விண்கலமானது ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக நேற்று நண்பகல் 12:01 மணி அளவில் விண்ணில் ஏவப்பட்டது. ஃபால்கன் 9 ராக்கெட் ஆனது இந்த விண்கலத்தை சுற்றுவட்ட பாதையில் செலுத்தியது. சுற்றுவட்ட பாதையில் செலுத்தியதன் பிறகு அந்த ஃபால்கன் 9 ராக்கெட் ஆனது பூமிக்கு திரும்பிவிட்டது. இந்த ஃபால்கன் 9 ராக்கெட் என்பது 2 நிலைகளை கொண்டது. முதல் நிலை முதலில் பிரிந்துவிடும். அதன் பிறகு இந்த விண்கலத்தை விண்ணில் செலுத்தியதன் பிறகு 2வது நிலையும் பிரிந்துவிடும். அதன் பிறகு விண்கலமானது இந்த சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வந்ததன் பிறகு இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் அமைந்திருக்கக்கூடிய அதில் அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை நெருங்கியதன் பிறகு அந்த டாக்கிங் செயல்முறையானது தொடங்கியது. சுமார் 600 மீட்டர் தொலைவை நெருங்கியதன் பிறகு இந்த டிராகன் விண்கலமானது இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த டிராகன் விண்கலமானது சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை ஒரு 600 மீட்டர் தொலைவுக்கு நெருங்கிய போது அந்த டாக்கிங் செயல்முறை என்பது தொடங்கியது. இந்த டிராகன் விண்கலத்தினுடைய அந்த மூக்கு பகுதி திறந்து கொண்டதை நீங்கள் திரையில் பார்த்திருக்கலாம். அதை திறந்து கொண்டதன் பிறகு அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் சென்று சேருவதற்கு, இணைவதற்கு அல்லது பிணைவதற்கு வசதியாக அந்த துளைகள் இருக்கும். அங்கு அதே போல அந்த சேரும் இடத்தில் அது போன்ற அதை மிக சரியாக பொருத்திக் கொள்ளக்கூடிய அந்த பகுதி இருக்கும். இந்த இரு பகுதிகளும் மிக சரியாக பொருந்திக் கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வை தான் நாம் டாக்கிங் என்று சொல்கிறோம். இது முழுக்க எந்திரங்கள் மூலமாக செய்யப்படும், கணினிகள் மூலமாக ஒருங்கிணைக்கப்படுகிற வேலை. மனிதர்கள் இந்த டாக்கிங் செயல்முறையை மேற்கொள்வதில்லை. அதற்கான எல்லா அளவீடுகளும் ஏற்கனவே கணினியில் வழங்கப்பட்டிருக்கும். அந்த அளவீடுகளின்படி இயந்திர வழி செயல்முறையாகத்தான் இந்த டாக்கிங் என்பது நடைபெறும். அந்த டாக்கிங் செயல்முறை என்பது வெற்றிகரமாக நடந்தேறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். டிராகன் விண்கலம் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேருடன் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை சென்றடைந்திருக்கிறது. சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்துடன் வெற்றிகரமாக அது இணைந்து விட்டதையும் பார்க்கிறோம். இப்படி இணைந்ததன் பிறகு சிறிதாக படிப்படியாக அந்த விண்கலத்தில் வீரர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கும் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கும் இருக்கக்கூடிய பகுதிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கதவு போன்ற பகுதி என்பது திறந்து கொள்ளும். திறந்ததன் பிறகு இந்த 4 வீரர்களும் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்குள் செல்வார்கள். அப்படி சென்றதன் பிறகு அங்கு ஏற்கனவே தங்கி இருக்கக்கூடிய 7 விண்வெளி வீரர்கள் அங்கு ஏற்கனவே தங்கியிருக்கிறார்கள். இவர்களுக்கு வரவேற்பு அளிப்பார்கள். வரவேற்பு அளித்ததன் பிறகு இந்த 4 வீரர்களுடைய உடல்நிலை அங்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படும். சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் அதற்குரிய வசதிகள் இருக்கின்றன. அந்த வசதிகளை கொண்டு இவர்களுடைய உடல்நிலை குறித்து அந்த பரிசோதனை மேற்கொள்ளப்படும். அவர்களது உடல்நிலை சீராக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டதன் பிறகு அவர்களுக்கு அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்தில் தங்கியிருக்கும் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து ஏற்கனவே அங்கு தங்கியிருக்கக்கூடிய அந்த வீரர்கள் இவர்களுக்கு பயிற்சி உரிய அந்த வழிமுறைகளையும் விளக்கி சொல்வார்கள். அப்படி விளக்கி சொன்னதன் பிறகு இவர்கள் அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இவர்கள் எதற்காக சென்றார்களோ அந்த பணிகளை மேற்கொள்வார்கள், ஆய்வு பணிகளை மேற்கொள்வார்கள். அதே போல தங்கள் உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான அந்த உடற்பயிற்சிகளையும் மேற்கொள்வார்கள். இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்குள் இவர்கள் நுழைந்ததன் பிறகு இது நடக்கின்றது. தற்பொழுது அவர்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்துடன் இணைந்திருக்கிறார்கள். அது டாக்கிங் என்ற அந்த செயல்முறை நடந்தேறிவிட்டது. இதன் பிறகு அந்த விண்கலத்தின் கதவு திறந்து இவர்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்குள் சென்று அவர்களுக்கு அங்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டு அதன் பிறகு அவர்களும் அங்கு தங்கியிருப்பார்கள். கிட்டத்தட்ட 14 நாட்கள் தங்கியிருந்து இந்த 4 பேரும் 31 வகையான ஆய்வுகளை 60 வகையான ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதில் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா 7 ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆய்வுகள் என்பதை தாண்டி இந்திய வீரர் ஒருவர், இந்தியாவினுடைய விண்வெளி வீரர் ஒருவர்
விண்வெளி ஆய்வு நிலையம் செல்வது இது இரண்டாவது முறையாகும். ஏற்கனவே 1984ஆம் ஆண்டு ராகேஷ் சர்மா என்ற இந்திய விண்வெளி வீரர் சோவியத் ஒன்றியத்தினுடைய சோயுஸ் விண்கலம் மூலமாக சல்யூட் என்று பெயரிடப்பட்ட விண்வெளி ஆய்வு நிலையத்தில் சென்று தங்கி அங்கு ஆய்வுகள் மேற்கொண்டு அவர் திரும்பி இருக்கிறார். அது வரலாற்றின் முதல் முறை. அதன் பிறகு தற்போது சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கூட்டாக தொடங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு தற்பொழுது நம்ம இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா சென்றிருக்கிறார். சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் காலடி எடுத்து வைக்கின்ற முதல் இந்தியராக சுபான்ஷு சுக்லா இருக்கிறார். விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது இந்தியராக சுபான்ஷு சுக்லா இருக்கிறார். விண்வெளி ஆய்வு நிலையம் செல்லக்கூடிய இரண்டாவது இந்தியராக சுபான்ஷு சுக்லா இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இத்தகைய பெருமைகளோடு அவர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு நுழைய இருக்கிறார். அப்படி செல்வதன் மூலமாக 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவினுடைய கொடி விண்ணில் நாட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஏற்கனவே நாம் சோவியத் ஒன்றியத்தின் உதவியுடன் தான் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்று அவர் சோவியத் ஒன்றியத்தினுடைய விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்று திரும்பினார். தற்பொழுது நாசா, ஸ்பேஸ்எக்ஸ், ஆக்சியம் என்ற இந்த 3 நிறுவனங்களினுடைய உதவியுடன் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் சென்றிருக்கிறார். இது 41 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்கிறது. இவர் அங்கு தங்கி 14 நாட்கள் 7 வகையான ஆய்வுகளை மேற்கொண்டு திரும்ப இருக்கிறார். இதன் மூலம் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை வைத்துக் கொண்டு ககன்யான் திட்டத்தை இந்தியா செயல்படுத்த இருக்கிறது. இதே போல இந்தியா ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை விண்வெளியில் கட்ட இருக்கிறது. அதே போல நிலவுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. இதற்கு முன்னோடி முயற்சியாகத்தான் தற்பொழுது சுபான்ஷு சுக்லா சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு திரும்ப இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் அவர் காலடி எடுத்து வைக்கிறார். அந்த தருணத்திற்காக 140 கோடி இந்தியர்களும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுபான்ஷு சுக்லாவினுடைய பெற்றோர்களும் அதை ஆவலோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபால்கன் 9 ராக்கெட் ஏவப்பட்ட நிகழ்வு என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பை நமக்கு ஏற்படுத்தியிருந்தது. ஏனெனில் கிட்டத்தட்ட அது 6-7 முறை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. 6-7 முறை ஒத்திவைக்கப்பட்டு நேற்று நண்பகல் 12 மணிக்கு ஏவப்பட்டது. அது முதல் வெற்றி. ஃபால்கன் 9 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. அது முதல் வெற்றி என்றால், இரண்டாவதாக அந்த ஃபால்கன் 9 ராக்கெட்டினுடைய 2 நிலைகளில் பிரிந்து அந்த விண்கலத்தை சுற்றுப்பாதைக்கு செலுத்தியது என்பது இரண்டாவது வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அப்படி விண்கலமானது சுற்றுப்பாதையில் செலுத்தப்பட்ட இரண்டாவது வெற்றியை தொடர்ந்து அந்த விண்கலம் தொடர்ச்சியாக அந்த பயணத்தை மேற்கொண்டு ஐஎஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை நெருங்கியது. 600 மீட்டர் தொலைவில் இருந்த போது அந்த டாக்கிங் செயல்முறை என்பது தொடங்கியது. அது 3வது வெற்றி. அந்த டாக்கிங் செயல்முறை தொடங்கி அந்த விண்கலமானது சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்துடன் இணைந்து கொண்டது. அது 4வது வெற்றி. இந்த 4 வெற்றிகளும் எட்டப்பட்டிருக்கின்றன. இனி அந்த கதவு திறந்து அவர்கள் விண்வெளி ஆய்வு நிலையத்திற்குள் செல்ல வேண்டும். அது 5வது வெற்றி. அப்படி சென்றதன் பிறகு சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் காலடி எடுத்து வைக்கிற முதல் இந்தியர் என்கிற பெருமையை சுபான்ஷு சுக்லா பெறுவார். இந்த நிகழ்வை 140 கோடி இந்தியர்களும் ஆவலோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா மட்டுமல்ல, நாசாவும் இது ஈடுபட்டிருக்கிறதால் அங்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே போல போலந்து, ஹங்கேரியை சேர்ந்த 2 வீரர்களும் அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு முதன்முறையாக செல்கிறார்கள். இதனால் அந்த நாடுகளிலும், போலந்து, ஹங்கேரி நாடுகளிலும் கூட இந்த நிகழ்வானது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாடுகள் ஆவலோடு உற்றுநோக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது.